கிறிஸ்து யோவான் 12:49-50 சொன்னது போல அவர் பிரசங்கித்தபடியினால இந்த உபதேசம் யாருடைய உபதேசமாய் மாறினது அப்படின்னா அது கிறிஸ்துவுடைய உபதேசமாக என்ன செய்தது? மாறினது. அதைத்தான் நம்ம எதுல வாசிக்கிறோம் அப்படின்னா 2 யோவான்ல நம்ம என்ன செய்கிறோம்? 9 வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகைக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். அப்ப தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கொண்டு வராம ஒருவன் உங்களிடத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனோ என்ன கிடையாது அப்படின்னா அவன் தேவனுடையவன் அல்ல, பிதாவை உடையவன் அல்ல, அவன் கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலை நிற்கிறவன் அல்ல. உங்களிடத்துல ஒருவன் வந்து இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தை, பரலோக ராஜ்யத்துடைய உபதேசத்தை, பூமியில பாவம் செய்யாதபடி வாழக்கூடிய உபதேசத்தை, மனம் திரும்பக்கூடிய ஒரு உபதேசத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய உபதேசத்தை, இன்றைக்கு இருதயத்துல சுத்தமாய் வாழ்கிற ஒரு உபதேசத்தை, கண்களிலே பாவம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு கண்ணை பிடுங்கி போட்டு பாதாளத்தில், அதாவது 2 கண் இருந்து முழுச பாதாளத்தில் போய் விழுந்து வேதனைப்படுகிறதை பார்க்கிலும் நம்ம ஒரு கண் இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்துல, ஒரு அவயம் இல்லாம பரலோக ராஜ்யத்துல போய் சேருகிறது நமக்கு மேலான பாக்கியம் என்று நினைக்கணும். எந்த அவயம் நமக்குள்ள பாவம் செய்ய தூண்டுகிறதோ அந்த அவயத்தை அவருடைய அபிஷேக வல்லமையினால ஆவி என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. மாமிசமும் ஒன்றுக்கு உதவாது. அவருடைய வசனம் எப்படி இருக்கிறது? அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நிச்சயமாய் வழி நடத்துவாங்க. இன்றைக்கு என்ன அப்படின்னா வேறொரு கிறிஸ்துவை குறித்து, வேறொரு சுவிசேஷத்தை குறித்து அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12:4 சொல்லுகிறது போல, அதாவது நீங்கள் அறியாத வேறொரு கிறிஸ்துவ, நீங்க பெறாத வேறொரு ஆவிய, நீங்க கேள்விப்படாத வேறொரு சுவிசேஷத்தை, இந்த கிறிஸ்துவுடைய உபதேசம் அது கிறிஸ்துவுடையது அல்ல, அது பிதாவின் உடையதை அவர் பெற்று பிரசங்கித்தபடினால் அது கிறிஸ்துவுடையது. கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்கிறவன் குமாரனை பிதாவை உடையவனாய் இருக்கிறான். அவன் தான் தன்னுடைய செய்கைக்குரிய பலனை அடைந்து தேவ ராஜ்யத்தில் அவரோடு கூட காணப்படுவான். இன்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராத யாரா இருந்தால் அவனுக்கு அவனை வீட்டுக்குள்ள ஏற்றாதீங்க. ஒரு செம்பு என்னது, ஒரு கலசம் தண்ணி கூட அவனுக்கு கொடுக்காது. அவன் நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தேன்னா, தீர்க்கதரிசி என்ன நாமத்தை நிமித்த ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதுக்குரிய பயன் உண்டு. ஆனா இந்த கல்லனுக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தேன்னா அந்த அவனுடைய துர்க்கிரிகையில என்னது, அதுல நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவோம். தேவ பிள்ளை, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாம இருங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த கிறிஸ்து என்ன செய்கிறான்? கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு மாறி யாரு பிரசங்கிக்கிறாளோ அவன் தான் அந்த கிறிஸ்து. அத 1 யோவான் 2:18 தெளிவா சொல்லுகிறது. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்த கிறிஸ்து வருவான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி, நம்மெல்லாம் வசனத்தின் மூலம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். இது கடைசி காலமா இருக்கு. அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இதனாலே இது கடைசி காலம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த கிறிஸ்து யாரு அப்படின்னா உலகத்துக்குரியவைகளை, அதாவது பிசாசுடைய உபதேசத்தை, பாதாளத்துடைய உபதேசத்தை, நித்திய நரகத்துடைய உபதேசத்தை, உலக லௌகிக உபதேசத்தை, உலக சுகபோகத்தை, உலக மாய்மாலத்தை, உலகத்தில் இருக்கிற விபச்சார, வேசித்தன, பொய், களவு, திருடு எல்லா பாவங்களையும் சொல்லிக் கொடுப்பது லூசிபருடைய உபதேசம். இந்த உபதேசத்தை இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா கேட்டு அதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அது சொல்லி நமக்கு கட்டே கொடுக்க வேண்டாம், நாமே கட்டிக்கொள்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா யோவான் 8:43 சொல்லுகிறது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனாலே அல்லவா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை அறியறதுக்கு நமக்கு மனசுல, ஆனா சினிமால நம்ம சில காரியங்களை பார்த்து பாருங்க. சினிமால அவன் சொல்லி கூட கொடுக்க மாட்டான், அவன் சொல்லி கூட கொடுக்க மாட்டான் இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம்.
ஏன் இன்னைக்கு சபைக்கு போறேன்னு சொல்லிக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறவர்கள் எல்லாம் தான் சினிமா நம்ம உட்கார்ந்து பார்க்கிறோமே. ரிமோட்டை கையில வச்சுட்டே பார்க்கிறோம் இல்லையா? ரிமோட்டை கையில வச்சுட்டு பார்ப்போம். ஏதாவது ஊழியக்காரன் வந்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வேகமா என்ன செஞ்சிடறோம், அதை டக்குன்னு உடனே சுவிசேஷ சேனலுக்கு நம்ம மாத்திடுறோம், என்னமோ சுவிசேஷம் கேட்ட மாதிரி. ஆனா உள்ளுக்கு வந்த ஊழியக்காரர் என்ன செய்வாரு, அவரு அந்த சத்தம் கேட்கறத என்ன செஞ்சிருப்பாரு, ஆமா சினிமா சத்தம் கேட்கறத கேட்ட ஆவலோடு அவர் உள்ளுக்கு வந்திருப்பாரு. நீங்க மாத்தின உடனே அவர் என்ன சொல்லுவார், எதுக்கு மாத்தினீங்க, நானும் சேர்ந்து பார்த்திருப்பேன்ல, வைங்க அதையே. ஏன்னா அப்படிப்பட்ட காலம் தான் இன்னைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு பயந்து? ஊழியக்காரனுக்கு ஏன் பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நமக்குள்ள இருக்கணுமே ஒழிய ஒரு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆமா, மனுஷனை மதிக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான். பயப்படணும் கிடையாது. தேவ பிள்ளையே, அவருடைய வசனத்தை கேட்க இன்னைக்கு சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனதில்லை. ஏன் அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்து இன்னைக்கு கடைசி நாட்கள்ல அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம். அவருடைய தேவனுடைய வசனத்தை இன்னைக்கு என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அதாவது யோவான் 8வது அதிகாரத்துல 47வது வசனத்தை பாருங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராததினாலே நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல. அப்ப நீங்கள் யாரால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 8:44 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆதாம் அன்றைக்கு பிசாசுடைய இச்சையின்படி ஆதாம் ஏவலும் செய்ய மனதாயிருந்தார்கள். தேவன் சொல்லிக் கொடுத்த கட்டளையை கை கொண்டு நடக்க அந்த முதல் ஊழியக்காரனாய் ஆதாமுக்கு மனதில்லாமல் தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டிய அந்த ஆதாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்தோடு கூட ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விடப்பட்டது போல, அந்த சாபத்தை அவன் சுமந்து அலைந்தது போல, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேறொரு கிறிஸ்துவை குறித்து தேவனுக்கு கீழ்ப்படியாத, இன்றைக்கு தேவனுடைய உபதேசத்தை கை கொள்ளாத அநேக அந்தி கிறிஸ்துகள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ளவைகளை போதித்து சபைகளை என்னதாய் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்லர் குகையாய் மாட்டி ஜனங்களை அந்தி கிறிஸ்துடைய உபதேசம், சாத்தானுடைய உபதேசம். என்ன உபதேசம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சலின்படி நடக்க மனதாய் இருக்கிறீர்கள். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஆதி முதற்கொண்டு ஆதியிலேயே என்ன செய்தான், மனுஷனை கொலை செஞ்சிட்டான். எதுல கொலை செஞ்சான்? சரீரத்தில் இல்ல, ஆத்ம மரணத்தை ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தான் அப்படின்னா, வலு சர்ப்பமாகி அந்த சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்க ஆதியில ஆத்ம மரணத்தை கொண்டு வந்தான். அவ எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் மனுஷ கொலைபாதகனாய் காணப்பட்டான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதில்ல. சாத்தான் இடத்துல சத்தியம் கிடையாது, அவனிடத்துல பொய் தான் இருந்தது. அவன் சத்தியத்தை மாட்டி பேசுவான். ஒரு இரு வார்த்தைகளை மாத்தி என்ன செய்வான், ஆமா நீ புசிக்க நாளிலே சாகவே சாவாயின்னா இவன் சொல்லுவான் சாகவே சாவதில்லை அப்படின்பா. அவ்வளவுதான், கொஞ்சம் மாத்தி சொல்லுவான். மாத்தி சொன்ன உடனே நம்ம நினைப்போம், ஆமா சாகவே சாகவே அப்படி எல்லாம் இருக்குல்ல, இங்க என்ன இல்லை, இங்க சாவ இதுல என்ன இருக்குது, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாம் ஒண்ணு கிடையாது. கிறிஸ்துவுடைய உபதேசத்தை சொல்லாத எந்த ஒரு உபதேசமோ எல்லாம் ஒண்ணு கிடையாது, அது வேற வேற.